வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய சென்டென்சஸ், வீட்டில் நம்ம ரொம்ப அன்றாடம் கேஷுவலாக பேசக்கூடிய சென்டென்சஸ், நம்ம பசங்கக்கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 25 சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேஷுவல் சென்டென்சஸ் அட் ஹோம். பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் தட் வீடியோ, நம்மளுடைய கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிங்க, உங்களுடைய வீட்டு அட்ரஸ் கிளியராக கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு புக்கு கொரியர் பண்ணி வைப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா, காமன் ஃபோக்ஸ், பேப்பர் கிரெஸ்ட், ஸ்ரீராம் புக்ஸ் அப்படின்னு ஒரு சில வெப்சைட்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். எந்த வெப்சைட் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். commonfolks.in ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க மூலியமாகவும் நீங்கள் நம்மளுடைய புக்கை வாங்கிக்கலாம். ஈவன் அப்ராடில் இருக்கிறவங்களுக்குலாம் புக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். தென் papercrest.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது மூலியமாகவும் நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் கிரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான புக்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வீட்லேயே கொரியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்ரீராம் புக்ஸ் இந்த வெப்சைட் பர்டிகுலராக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு புக்கு தேவையான புக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது புக்கு வேணும்னா கூட நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த புக்கை ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 3 இடத்துலையுமே 3 வெப்சைட்லேயுமே நம்மளுடைய புக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேஷுவல் சென்டென்சஸ் அட் ஹோம் அப்படின்னு ஒரு 25 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் இப்போ ஃபஸ்ட்டு தமிழில் சொல்கிறேன், அதுக்கப்புறமா இங்கிலீஷில் இதோடைய ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ். நான் அப்புறமா சாப்பிட்றேன். நம்ம சொல்வோம் இல்லையா, இப்போ சாப்பிட வாங்க அப்படின்னு வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா நம்ம சொல்வோம் இல்லையா, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு. ஐ வில் ஈட் ஆஃப்டர்வர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள். நல்லா மென்று சாப்பிடு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சீவ் வெல். சீவ் வெல் அப்படின்னா நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். வாயத்தோட இதை எப்படி சொல்லலாம்? வைப் யுவர் மவுத். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஏதாவது இப்போ ஒரு பொருள் வாங்கணும், அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க, அந்த பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு. போகும்போது வாங்கிக்கோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா வீட்டில், போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? பை இட் வைல் கோயிங். பை இட் வைல் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். அவன் அதை வச்சுக்கட்டும், அவன் அதை வைத்து கொள்ளட்டும் எப்படி சொல்லலாம்? லெட் ஹிம் ஹேவ் இட். லெட் ஹிம் ஹேவ் இட். அவனை கொடுக்க விடு எப்படி சொல்லலாம்? லெட் ஹிம் கிவ் இட். அவனை கொடுக்க விடு அப்படின்னா லெட் ஹிம் கிவ் இட். என்னை கொடுக்க விடு அப்படின்னா லெட் மீ கிவ் இட். இப்போ நீங்கள் எங்கேயோ இப்போதைக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து வெளில போகிறீங்க, பில்லு ஒருத்தவங்க பே பண்ணுறீங்க, ஒருத்தவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க, என்னை கொடுக்க விடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை எப்படி சொல்லலாம்? லெட் மீ கிவ் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள். நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. சில பேர் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப நாள் கழிச்சு, அப்போ சொல்லுவோம்ல, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுப்பா அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? இட் ஹாஸ் பீன் சச் எ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள். உன்னுடைய வாய்ஸை கேட்டு ரொம்ப நாளாச்சு அப்படி சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? இட் ஹாஸ் பீன் சச் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஹர்ட் யுவர் வாய்ஸ். உன் குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு. இட் ஹாஸ் பீன் சச் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஹர்ட் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் அப்படிங்கிறது ப்ரொபோசிஷனாகவும் ஆக்ட் ஆகும், கன்ஜெக்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள். வீட்டில் என்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ ஒன் டு டாக் டு மீ அட் ஹோம். ஐ ஹாவ் நோ ஒன் டு டாக் டு மீ அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள். இப்போ தான் அவர் வந்தார் அப்படி சொல்லுவோம்ல, இப்போ தான் அவர் வந்தார். அதை எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் நோ ஹி ஹாஸ் கம் ஹியர். இங்கே இப்போது தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கலர் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சாயம் போகாது அப்படின்னு அர்த்தம். நம்ம கடைக்கெல்லாம், ஷாப்ஸுக்கெல்லாம் போகிறோம் ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு, இல்லை வீட்டில் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டோம், என்னப்பா இந்த ட்ரெஸ்ஸை போய் வாங்கியிருக்கியே, சாயம் போயிடும் அப்படி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் திஸ் இஸ் கலர் ஃபாஸ்ட் அப்படின்னு. கலர் ஃபாஸ்ட் அப்படின்னா என்னென்னா சாயம் போகாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ வெண்ட் ஷாப்பிங். நான் ஷாப்பிங்க்கு போயிட்டேன், நான் ஷாப்பிங் சென்றேன். ஐ எம் யூஸ் டு இட். எனக்கு பழகிவிட்டது. ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னா எனக்கு பழகிவிட்டது. யூ வில் கெட் யூஸ் டு இட் அப்படின்னா நீ போக போக உனக்கும் பழகிடும், நீ பழகிப்ப அப்படின்னு அர்த்தம். யூ வில் கெட் யூஸ் டு இட் அப்படின்னா போக போக உனக்கு பழகிவிடும் அப்படின்னு அர்த்தம். ஐ காட் இட் ராங். நான் தவறாக புரிந்து கொண்டேன். ஐ நோ யூ டோன்ட் மைண்ட் மீ. நீங்கள் தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். கோ அண்ட் ஆஸ்க் தம் டு கம். போய் அவங்கள வர சொல்லுங்க, போய் அவர்களை வர சொல்லுங்கள். இட் வாஸ் ஈஸியர் தென் ஐ தாட்.
என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நினைத்ததை விட இது எளிமையாக இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். நீங்கள் ஈஸியாக செஞ்சுடுறீங்க. அப்போ வீட்டில் அவங்க சொல்வீங்கல்ல, நான் நினச்சதை விட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் ஈஸியர் தென் ஐ தாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ யாராவது ஒருத்தவங்க அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் பார்த்த உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறீங்க. அப்போ சொல்கிறீங்க, அப்பா நீங்கள் இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து உங்களை அங்கே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இட் இஸ் கிரேட் ஹேவிங் யூ ஹியர். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் கிரேட் ஹேவிங் யூ ஹியர். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் யூ ஹியர். நீங்கள் இங்கே இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து கணவன் மனைவிக்கிட்டேயோ இல்லை மனைவி கணவன்கிட்டேயோ இல்லை குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். ஐ எம் ரியலி ப்ரவுட் டு ஹாவ் யூ அஸ் மை ஒய்ஃப் அப்படின்னா, நீ வந்து என்னுடைய மனைவியாக கிடைத்ததற்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இதே ஐ எம் ரியலி ப்ரவுட் டு ஹாவ் யூ அஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு மனைவி வந்து கணவனுக்கு சொல்லலாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள சொல்லலாம். ஐ எம் ரியலி ப்ரவுட் டு ஹாவ் யூ அஸ் மை சில்ட்ரன். நீங்கள் வந்து எங்களுடைய குழந்தைங்களாக வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, அதை எப்படி சொல்லலாம்? நாட் அஸ் ஃபார் அஸ் ஐ நோ. அஸ் ஃபார் அஸ் ஐ நோன்னா எனக்கு தெரிந்த வரையில் அப்படின்னு அர்த்தம். இதே இப்போ நாட் அஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இனி இதே மாதிரி நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன், விடமாட்டேன். ஐ won't let it happen again. ஓகேவா? நான் உன்னை போக அனுமதிக்க மாட்டேன். ஐ won't let you go. தட்ஸ் இட். ஃபைனல் சென்டென்ஸ். உங்கள் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையை நீங்கள் உடைத்து விட்டீர்கள். உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்ப்பா, அந்த ட்ரஸ்ட்டையே நீ வந்து உடைச்சிட்ட. இதை எப்படி சொல்லலாம்? யூ ப்ரோக் த ட்ரஸ்ட் ஐ ஹேட் இன் யூ அப்படின்னு சொல்லலாம். யூ ப்ரோக் மை ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லலாம். யூ ப்ரோக் த ட்ரஸ்ட் ஐ ஹேட் இன் யூ. உங்கள் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கையை நீங்கள் உடைத்து விட்டீர்கள். இல்லையா, யூ ப்ரோக் மை ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லலாம். That's it. Give your valuable comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.